மிலாது நபியையொட்டி கோவையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்திய நிலையில் சுட சுட பிரியாணி தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, பிரியாணி எவ்வளவு பேருக்கு தயாராகி வருகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மிலாது நபி பண்டிகையானது இன்று உற்சாகமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை மிலாடி நபி விழாவாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக நேற்று இரவு முதலே இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் விழா கோலம் போட்டிருந்தது. அவர்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே வண்ண விளக்குகளால் போடப்பட்டிருந்த நிலையில் காலை சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து பிரியாணியானது உக்கடம் பள்ளிவாசலில் சுமார் 50 பெரிய அண்டாக்களில் 2500 கிலோ மட்டன் பிரியாணியானது சமைக்கப்பட்டு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. வழக்கமாக கடைகளில் வாங்கக்கூடிய அளவை விட மிக அதிகப்படியான அளவாக இந்த மக்களுக்கு குறைந்த விலையில் இந்த பிரியாணி நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குறைந்த விலையில் பிரியாணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரியாணியானது நேற்று இரவு முதலே தயார் செய்யக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்தது. 50க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அண்டாக்களில் இந்த பிரியாணியானது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த பிரியாணியை விநியோகிக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. 1 கிலோ பிரியாணி 1300 ரூபாய் என மட்டன் பிரியாணியானது விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பகுதியில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து சமூகத்தினரும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து இந்த பிரியாணியை வாங்கி செல்கின்றார்கள். நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் அன்று அனைவரும் ஒரு உற்சாகமாக உணவை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக மிக குறைந்த விலையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இரவு முழுவதும் இந்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பிரியாணி விற்பனை தற்போது நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில் பிற பள்ளிவாசல்களிலும் ஏழை எளிய மக்களுக்காக நெய்ச்சோறானது இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் அன்று யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இலவசமாக நெய்ச்சோறு வழங்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி. போடு